நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்தில் நான் பணம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வரேன். நம்ம கொடுத்துட்டு வர அந்த ஸ்டேட்மெண்ட் செல்லுமா செல்லாதான்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக இந்த சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. சி. பன்னீர்செல்வம் வெர்சஸ் மனோகரன் அப்படின்ற ஒரு வழக்கு 2017 உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. என்னென்னா, காவல் நிலையத்தில் போயிட்டு இது போல் நான் இந்த தேதியில் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வர ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஸ்பியூட் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்க டிஸ்பியூட்டில் அவங்க ஒரு பார்ட்டி பணம் கொடுத்துட்றேன், நான் இவ்வளோ நாட்களில் பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த எழுதி கொடுத்துட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த 2017 நம்ம சொன்ன வழக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக காவல் நிலையத்துக்கு நம்ம போகிறோம். காவல் நிலையத்துக்கு போகிறப்போ ஒரு மணி டிஸ்பியூட்டுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. மணி டிஸ்பியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கடன் கொடுத்தவரம் தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அவங்கக்கிட்ட ஒன்று ப்ரோனோட்ஸில் சைன் வாங்கியிருக்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா செக்கு அல்லது ஸ்டாம்ப் ஓட்டின பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அவங்க மீது வழக்கு போடலாம். ஆங்கியவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு வேளை ப்ரோனோட்டில் எழுதி கொடுத்துருந்தாலோ அல்லது பார்த்தீங்கன்னா செக்கு கொடுத்துருந்தாலோ வேறு ஏதாவது ஸ்டாம்பில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாலோ நீங்கள் லீகலாக எம்எல்ஏ ஆக்ஷன் எடுத்துங்க. நான் பணம் கொடுத்துருப்பாங்க, பணம் கொடுத்துட்டு அதற்கான ஒரு ரெசிப்டோ அல்லது பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்காமல் விட்ருவாங்க. அப்போ இருக்க சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஷனில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸ்டேஷனில் போய்ட்டு இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட்டை ஒரு பஞ்சாயத்து பண்ணிவிட்டு மிச்சம் காசை நான் ஒரு 4 மாதத்தில் திருப்பி தந்துடுறேன் அல்லது 3 மாதத்தில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. திரும்ப 3 மாதம் கழிச்சு ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி இது மாதிரி உன் மேலே கேஸ் போட்டுருவேன், ஆல்ரெடி நான் எழுதி கொடுத்துருக்கீங்க ஸ்டேஷனில் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து கேஸ் போட்டுருவோன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அவங்களால போட முடியாதுன்றதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, காவல் நிலையத்தில் போயிட்டு நீங்கள் இது போல் நான் இந்த தேதியில் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸாக கோர்ட்டில் பயன்படுத்த முடியாது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எவிடன்ஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் நம்ம எழுதி தர எந்த ஒரு லெட்டரும் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் லாவில் பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் காவல் நிலையத்தில் போய்ட்டு உங்களை மிரட்டி அல்லது பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு த்ரெட்டன் பண்ணி ஏதோ ஒரு பேப்பர்லையோ அல்லது ப்ரோனோட்லேயோ அதை செக்கையோ வாங்கி அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க கேஸ் போடலாமே தவிர்த்து, நம்ம சொல்கிறது ஒரு லெட்டராக போய்ட்டு கொடுத்து இது போல் நான் இந்த தேதிக்குள்ளே பணம் கொடுத்துறேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஒரு 3 மாதமோ 4 மாதமோ அந்த காலக்கெடுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா அந்த ஒரு லெட்டரை வச்சு உங்கள் மேலே கேஸ் போட முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு மற்ற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லி சட்டமே சொல்லுது. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன வேணாலும் நினச்சி அதை அப்படியே எடுத்துகிட்டு கோர்ட்டில் கொடுத்துடலாம். பட் ஆனால் அதை ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆக்ட்லேருந்து ஒரு ப்ரொவிஷனே வச்சுருக்காங்க. போலீஸே ஒரு வேளை நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு பண்ணாலும் அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு கடமை பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷனுக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எவிடன்ஸ் ஆக்டில் 24, 25, 26, 27 இது 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான செக்ஷன். காரணம் என்னென்னா, இதில் இந்த 4 பிரிவில் எதுவுமே எவிடன்ஸ் ஆக்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் அதிகாரிகள் யார் வேணாலும் நம்மளை குற்றவாளி அப்படின்னு சொல்லி நம்மளை உள்ளே தூக்கி போட்டு நமக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு வந்துடும். அதனால தான் இந்த 24, 25, 26, 27 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டில் இது ஒரு முக்கியமான பிரிவாக கருதப்படுது அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கின்ற நம்புகிறோம். நன்றி, வணக்கங்கள்.